நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரானண்டியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். மென் வெர்சஸ் விமன் அப்படிங்கிற நீயா நானாவின் இந்த ஸ்பெஷல் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம், நம்முடைய சமூகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அல்லது நம்முடைய சமூகத்தில் இது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வரன் பார்த்தல் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற போது ரொம்ப க்யூரியஸாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. எப்போதுமே அந்த கேள்வி உண்டு. பொண்ணு என்ன நிறம் அப்படின்னு ஒரு கேள்வி, இல்லைன்னா பையன் என்ன கலர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. காரணம் என்னென்னா, அது என்ன நிறம் அப்படிங்கிறத பற்றின ஒரு க்யூரியாசிட்டி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன ரீசன் அப்படிங்கிறது பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய சமூகத்தில் அந்த மாற்றம் நடந்திருக்கா, நிறம் குறித்த போக்கு, அந்த கவனிப்பு மாறி இருக்கிறதா? இன்றைய சூழலில் ஆண்களிடமும் பெண்களிடமும் நம்முடைய தமிழ் சமூகத்தில் நிறம் குறித்த போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஷோ. ஆண்கள் உலகத்திலிருந்து எப்படி பார்க்கிறார்கள், பெண்கள் உலகத்திலிருந்து எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பேசுவதற்காக கணவன்மார்களும் மனைவிமார்களும் இந்த மென் வெர்சஸ் விமன் சீரீஸில் இங்கே வந்து நம்மோட பேச வந்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா வரன் பார்த்தல், ஒரு பொண்ணு பார்க்குறது அல்லது ஒரு பையன் பார்க்குறது அப்படின்னா, இன்றைக்கும் இந்த வரன் பார்த்தலில் நிறம்ங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ரோலை ப்ளே பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்துட்டு ரொம்ப இந்த நிறத்தை பற்றி பேசுவாங்க. நாங்கள்லாம் ஒன்றா இருந்து யாராவது கல்யாணம் வந்துடுச்சுன்னா நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் வைப்போம். இது என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கா, அவங்க இவ்வளோ ஃபேராக இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம். ஸோ எனக்குன்னு வரும்போது நம்ம இந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது, நம்மளை பார்த்து யாரும் கமெண்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம ஃபேராக பார்க்கணும், அப்போ தான் நம்ம குழந்தை ரொம்ப ஃபேராக பிறக்கும். அந்த மாதிரி விமர்சனம் பண்ணிடக்கூடாது, நம்ம கருப்பாக இருக்கோம் அவங்கள கட்டிட்டோம் அல்லது கருப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். ஓகே, வேற இப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகும்போது ரெண்டு பேரும் அது நல்லா இருந்தாங்கன்னா இவங்க ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, பார்க்க பேர் ரொம்ப குட்டாக இருக்கு. ஓகே, ஒரு வீட்டோட பிரதிநிதிங்கிறது அந்த பெண் தான். ஸோ அந்த பெண் வந்து ஃபேராக இருக்கணும்னு பெண்ணே நினைக்கிறான். ஆமாம். ஓகே, வேற என்ன காரணம்? இன்னைக்கும் வந்து பொண்ணை பார்க்க போறாங்க, பொண்ணு கலர் கம்மினா கூட 10 பவுன் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து கலர் வந்து அவங்க இப்போ ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு வந்து ஃபேராக இருந்ததுன்னா அந்த வந்து பொண்ணு வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே, பொண்ணு வந்து கொஞ்சம் ஒஸ்தியான பொண்ணு. இதே கலர் கம்மியாக இருக்க பக்கம், அது பூர் பக்கம்லாம் போனோன்னா பொண்ணு கருப்பு தானே, இன்னும் கூட 10 பவுன் போடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க அண்ணனுக்கு கல்யாணம்னா அந்த பொண்ணு தன் அண்ணனுக்கு சிகப்பான நிறத்தில் பொண்ணு வேணும் அப்படின்னா இன்னமும் யோசிக்கிறாங்களா? நானே என்னோட பிரதருக்கு வந்து நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஸ்டில் சர்ச்சிங். ஸோ என் பிரதர் வந்து கொஞ்சம் நல்ல கலராக இருப்பார். அவருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் பாரத் மேட்ரிமோனியில் போட்டிருக்கிறது வந்து நல்ல கலரான பொண்ணாக இருக்கணும், ஃபேராக இருக்க பொண்ணாக தான் வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஏன் அப்படின்னா பக்கத்தில் நிற்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், எங்கேயாவது அவர் கூட கூட்டிகிட்டு போகும்போது ஓகே அவருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. பட் இன்னொரு ஜென்ரேஷன், இன்னொரு எக்ஸ்டென்ஷன் போனோம் அப்படின்னா, குழந்தை பிறக்கும்போது ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்தது அப்படின்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃபேராக இருந்தாங்கன்னா குழந்தையும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இன்னும் இந்த ஜென்ரேஷன்ஸில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ முக்கியமாக வந்து ஃபேர் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எதனாலனா, இப்போ எங்கள் அண்ணனுக்கே நான் பொண்ணு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேராக பார்த்தா தான் எங்கள் அண்ணனை வந்து யாருக்குமே தெரியாது. அதே ஒரு அழகான ஒய்ஃபை வந்து தெருவில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா எப்போ சொல்லுவாங்க, அங்கே பாரு வசந்த் வந்து எவ்வளோ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஊரில் எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. அதுக்காக ஃபேரான பொண்ணை வந்து பார்ப்பாங்க. பெருமை இருக்கு, ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது. வேற நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுறாங்க. சரி, அப்போது ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகும்போது பார்ட்டியில் கொஞ்சம் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற பசங்களாம் விரும்புகிறாங்க. இப்போ என் பையனே கல்யாணத்துக்கு இருக்கான், அவனே என்ன சொல்கிறான்னா, ரொம்ப ஃபேராக வேணாம், உன்ன மாதிரி பிளாக்காக வேண்டாம், ஒரு மீடியம் கலராக இருந்தால் பரவாயில்ல, முடி வந்து சின்னதாக இருக்கணும், யூ ஷேப் கட் பண்ணலாம், இல்லை லேயரிங் கட் பண்ணலாம், கொஞ்சம் ஃபேராக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பெண் உலகத்தில் ஒரு பெண் அல்லது ஒரு பையன் சிகப்பாக அல்லது ஃபேராக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு எதனா குறை இருந்தால் கூட அது பூசி முழுகிடும். அதனால தான் வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்தா கூட, அவங்க இந்த பொண்ணுக்கோட படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட, ஸ்டேட்டஸ் கம்மியாக இருந்தால் கூட, ஒரு பொண்ணு ஃபேராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா நல்லா இருக்காங்க. சோ ஒரு கட்டத்துல மத்தத பத்தி பேசுறது யோசனை வராது. பொண்ணு ஃபேரா அழகா இருக்கு ஒரே வார்த்தை அவ்வளவுதான், அதோட நிறுத்திடுவாங்க. அவங்கள பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. ஃபேரா இருக்காங்களா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இத பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க. சோ இதனால என்ன வராது, பிரச்சனை வராது. சோ நிறம் அவசியம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. ஓகே, இத தாண்டி ஆண்கள் உலகத்துல இருந்து எப்படி யோசிக்கிறீங்க? நீங்க உங்க சிஸ்டருக்கு மாப்பிள்ளை தேடுறீங்க, இல்ல உங்க தம்பிக்கோ அண்ணனுக்கோ பொண்ணு தேடுறீங்க அப்படின்னா அதுல நிறம்ங்கிறது ஃபேருங்கிறது ஏன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது? ஏன் ஃபேரான பொண்ணை தேடுறீங்க? அதுவும் ஒரு குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு. பொண்ணு பார்க்கும்போதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கும்போதோ இன்ஜினியரா டாக்டரா இல்லை எங்கே வேலை செய்கிறான்னு கேட்கும்போது அடுத்த கேள்வி கலர்ன்றது ஒரு குவாலிஃபிகேஷனாக தான் இருக்குது. இன்னும் நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் தான் இப்படி இருக்குது.
நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு தாட்டு தான். ஓ நீங்கள் கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் மனதில் அப்படி இருக்கு. ஆமாம். வேற என்ன காரணம்? நம்ம சமுதாயத்திலே இந்த காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸாகவே ஆக்கிட்டாங்க. சரி. அதாவது வெள்ளைன்னா ஒரு படி மேலே, கலர் கம்மினா ஒரு படி கீழேங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்தே மக்கள் ஒரு மாதிரி வளர்த்துட்டதுனால இந்த மனப்பாங்கே கீழே இருக்கிறவங்க எப்பயும் மேலே இருக்கிறது தான் எதிர்பார்ப்பான். ஒரு எதிர்பார்ப்பாக அது மாறிடுது. ஃபேர்னஸ் வந்து அது ஈர்ப்பு சார். அந்த கலர் மேலே ஒரு செக்ஷுவல் அப்பீல் இருக்கு. ஒரு ஃபேராக இருக்கிறவங்க போது இப்போ என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க சார். என்னோட மாமனார் வந்து டார்க்காக இருப்பார், என்னோட மதர்-இன்-லா வந்து ஃபேராக இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என் ஒய்ஃப் வந்து ஃபேராக தான் இருந்தாங்க. இதே வந்து ரிவர்ஸில் இருந்தா ஒருவேளை அவங்க மாமா கிட்டே நானே போய் தயவுசெய்து உங்கள் பொண்ணுக்கு நான் நல்ல மாப்பிள்ள நானே பார்த்து தரேன்னு சொல்லிடுவேன். ஓ வேணான்னு இருப்பீங்க? ஆமாம், நிச்சயமா. ஓகே. அப்படின்னா அவங்க ஸ்கின் டோன் மேலே, அந்த கலர் மேலே உங்களுக்கு ஈர்ப்பு? வயசு சார், ஏஜ் சார். ஏஜ். எஸ். அந்த ஏஜ்ல வந்து அந்த ஸ்கின் டோன் மேலே பெரிய ஈர்ப்பு இருக்கு. நிச்சயமா. ஓகே வேற என்ன ரீசன்? அரேஞ்ச் மேரேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லை. ஸோ when we are seeing her for the first time ஏதாச்சும் ஒரு க்ரைட்டீரியாவில் தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ men tend to start with beauty. பியூட்டியில் வந்து பார்த்தோன்னே இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த க்ரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் லைஃப். ஸோ இப்போ என்னோட லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அந்த பொண்ணு வந்து ஒல்லியாக இருக்கக்கூடாது. ஐ மீன் பொண்ணுங்கிறவ கொஞ்சம் சபியாக இருக்கணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எந்த. ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் பார்க்கும்போது தான் நான் ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணேன். ஸோ டு மீ பியூட்டி இஸ் தட் வே. காலேஜ் படிக்கிறப்போ பசங்களோட சேர்ந்து சைட் அடிப்போம். அதோட இம்பேக்ட்னு கூட நான் சொல்கிறேன். என்னென்னா என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகிருக்கும், அவன் ஒரு நார்மலான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். நான் நினைப்பேன் அவனை விட ஒயிட்டான பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட முடியாது, போட்டி கூட செய்கிறது கூட இருக்கு. அதாவது ஒரு கம்பேரிசன் அந்த பாயிண்ட் அப்படி பார்க்குறப்ப அவனை விட நல்ல மனைவியை விட என்னுடைய மனைவி நிறம் சிகப்புன்னு காட்டணும்னு தோணுதா மனசுக்கு? மனசுக்குள்ளே தோணும், அவனோட நம்ம சூப்பர் பொண்ணை கட்டணும்டா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணும். அதனால நாங்கள் இருந்துட்டு இருக்கலாம். ஒரு ஆண் மனசு அப்படி யோசிக்கலாம். வேற ஒருத்தருடைய இமேஜ் வந்து ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஃபேர்னஸ் நிறைய பேரோட மைண்டில் ட்ரீமாகவே இருக்காது. ஓகே, ஒரு ஃபேர்னஸ் உள்ள ஒரு பெண்ணை, கொஞ்சம் சிகப்பான பெண்ணை கட்டினா தன்னுடைய இமேஜ், அவனுடைய பர்சனாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அவங்களோட நடந்து போகும்போது. ஓகே, புரியுது. ஓகே, தென் இதுக்கு முன்னாடி அந்த காம்பினேஷன்லாம் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இப்போ மீடியாஸ், சினிமாஸ், ஐடி ஃபீல்டு அதெல்லாம் வளர பசங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம கூட ஒரு நல்ல அழகான பொண்ணு இருந்தால் 4 பேர் முன்னாடி போகும்போது நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். கிராமத்தில் பொட்டி கடை வச்சிருக்க ஆம்பளை கூட அழகா ஃபேரா இருக்க ஒரு பொண்ணு வேணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு ஏன் பாவம் ஐடியில் உட்காந்துருக்க பசங்களை எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க? சாதாரண ஆண் மகனை பொறுத்த வரைக்கும் வெளியில் நல்ல அழகான பொண்ணு கூட போகும்போது எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கு. ஓகே, அந்த காரணத்துக்காக வெள்ளையை விரும்புறாங்க. சோ parallel ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலா மாறி போகுது. எஸ், கரெக்ட்லி. ஓகே சார், இது வந்து மோர் ஆஃப் சோஷியல் அண்ட் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்னோட ஃபீலிங். ஓகே. ஏன் அப்படின்னாக்க அவங்க இப்போ மை பேரண்ட்ஸோ அல்லது இருக்கும்போது அவங்க யாரையாவது பக்கத்து வீட்லேயே நல்லா கலராக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதோட நம்ம வந்து ஃபர்தராக இன்னும் நல்லா ஃபேராக பார்க்கணும் அப்படின்னு அவன் பையன் மேலே தே ஸ்டார்ட் இன்ஃப்ளூயன்சிங். ஓகே, இவனோட சொந்த கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் அவங்க பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ்னால அவனுக்கே ஒரு இது வந்துடுது. அதாவது நம்ம ஃபேராக தான் பார்க்கணும் அப்படின்னு இஸ் புஷ்ட் டு தட் லெவல். இந்த ஃபேர்னஸ் அப்படிங்கிற விஷயத்துல, நிறம் அப்படிங்கிற விஷயத்துல வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ? ஏன்னா அவர் சொன்னார் ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு, ரைட்? ஓவராலாகவே அது அம்மாக்கள் நான் சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், நிறம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருவதற்கு யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது யார் பெரிய காரணம் நினைக்கிறீங்க? பெண்களா, ஆண்களா? கண்டிப்பாக பெண்கள். கண்டிப்பாக பெண்கள். ஓ, அப்படியா? கரெக்ட். கண்டிப்பாக பெண்களா? பெண்கள் தான் சார், கண்டிப்பா பெண்கள் தான் காரணமா? கண்டிப்பா. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு வர மருமக கொஞ்சம் ஃபேரா இருந்தா அவளுக்கு பிறக்கிற குழந்தை கொஞ்சம் ஃபேரா இருக்கும். அப்ப நம்ம பேரன் பேத்தியெல்லாம் கொஞ்சம் வெள்ளையா இருப்பாங்க. இப்ப நேச்சுரலி நானே அப்படி நினைக்கிறதுக்கு சான்ஸ். மைக் பக்கத்துல வச்சுங்க. இப்ப நேச்சுரலி நானே நினைக்கிறேன், நான் கருப்பா இருக்கிறதுனால எங்க ஆபீஸ்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கலர் போடாத அந்த கலர் போடாத அப்படின்ட்டு. அப்ப ஃபேரா இருக்கும்போது எல்லா கலரும் சூட் ஆகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. அப்ப பெரும்பாலான நேரத்தில் நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பெண்ணு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய கருத்துல இங்க இருக்கவங்க யாராவது மாறுபடுறீங்களா? ஆண்கள் தான். ஆண்கள் தான் நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஆண்கள் நான் கேட்குறேன், இவங்களுடைய கருத்தில் இங்கே யாராவது மாறுபடுறீங்களா? அதாவது நிறம்ங்கிற விஷயத்துக்கு பெண்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லை ஆண்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஆண்கள் தான் முக்கியத்துவம். ஆண்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வித்தியாசமான நீயான அவருக்கு ஒய்? ஆண்கள் வந்து எப்பவுமே வந்து மேரேஜ் சொல்லிட்டு வரும்போது தனக்கு வர மனைவி வந்து சகப்பாக இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி.
ஸோ இது யோசிக்கும் பொழுது அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பொண்ணு அழகாக இருந்தால் ஈஸியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். சரி. கருப்பாக இருந்ததுன்னா வந்து கல்யாணம் தள்ளி போகும், பொண்ணுக்கு வயசாகும், நகை நட்டு அதிகமாக கேட்பாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளங்களும் ஸ்டார்ட் ஆகும். பேஸ் ரீசன் வந்து எப்படின்னா ஆண்களோட எண்ணம் தான். சரி. அதுதான் அவங்கள அந்த மாதிரி நினைக்க வைக்குது. ஓகே. ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் சார். ஆண்களா? ஒய்? ஆண்கள் தான் வந்து ஒய்ஃப் தேடும் போது ஃபேராக வேணும்னு கேட்பாங்க. இதே ஒரு பெண் வந்து சூஸ் பண்ணும் போது ஒரு நல்ல பர்சன், ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள பர்சன், அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க தவிர கண்டிப்பாக கலரை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜென்ஸ் தான் டிரைவிங் ஃபேக்டர். சரி. ஏன்னா லேடிஸ் பொறுத்தவரையிலும் கல்யாணம் அப்படின்னு மேட்ரு வரும்போது நல்ல பழக்கம் இருக்கணும். சரி. பட் ஆண்களுடைய டிரைவிங் ஃபேக்டர் ஃபஸ்ட்டே வந்து மணி அண்ட் ஃபேர்னஸ். ஓகே. ஏன்னா இலவசமாக ஒரு படித்து டிகிரி வாங்க வேணாம், ஒரு நல்ல பொண்ணு கலரான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இலவசமாக ஒரு சர்டிஃபிகேட்டும் அந்தஸ்தும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ண அழகான பொண்டாட்டி அவனுக்கு இருக்குன்னா ஆமாம், அவன் ஒரு அந்தஸ்து மறுநாளே உயர்ந்துடும். நானே வந்துட்டு இவரை என் கலருக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் கொண்டு வந்து அவர் மூஞ்சில் அப்பி வைப்பேன். அப்போயாச்சும் என் கலருக்கு வாங்க. என்னோட நேச்சுரல் கலர் இதுதான். பட் அவங்க சைட்லேருந்து எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்மிங் வித் சம் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டஃப், அவங்க சந்தோஷத்துக்கு ஷி யூஸ் டு அப்ளை. ஐ டோன்ட் டினை தட். ஸோ அவங்க ட்ரை பண்ணுவாங்க, முடிஞ்சால் வெள்ளையாக்கிக்கோங்க, என் கலரு தான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஆனால் ட்ரை பண்ணிக்கோங்க. நிறம்ங்கிற விஷயத்துக்கு அந்த ஃபேக்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது யார், ஆண்களா பெண்களா? Fathers are more calculative and measurable in terms of searching for என் பையனுக்கு ஒரு பொண்ணு நான் தேடும்போது அவள் வந்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபேமிலியிலேருந்து வரணும், இந்த மாதிரி தான் வந்து ஆஸ் அ டேட் வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்னோட அம்மான்னு வச்சுக்கோங்களேன், என்னோட டேஸ்ட் என்ன, என் மகனுக்கு இதை பிடிக்கும், என் மகனுக்கு இந்த கலர் பிடிக்காதது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேர்னஸ், பியூட்டி, ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட அம்மாவாக தான் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அப்பாவாக இருக்க முடியாது. அப்போ நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது பெண்கள் தாங்கிறது உங்கள் பாயிண்ட்? இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பதில் இருக்கு. ஒரு அம்மா வந்து ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு தேடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மருமக வந்து ரொம்ப நல்ல கலராக இருக்கணும். பட் என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை என் மருமக வந்து ரொம்ப நல்ல கலராக இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ஒருவேளை தான் பையன் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கான், ஸோ கொஞ்சம் ஃபேரான பொண்ணு பார்த்தா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஓரளவு மாநிறம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மீடியம் ஸ்டேஜ் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு தாட் ஒருவேளை அவங்க கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க ஏன்னு தெரியலன்னு சொன்னாங்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் when it comes to a man, ஒரு பையனோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா டேட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் அ பிட் டிஸ்டன்ஸ். அவங்க சைடு வந்து ஒரு ஒதுங்கி போயிருக்கும் போது அம்மாக்கள் தான் வந்து தன்னோட பையன்கிட்ட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பையனுக்கோட தேவைகள் என்ன, அவனோட டேஸ்ட் என்ன, அவனுக்கு எதுவும் பிடிக்கும் எது பிடிக்காது, எந்த பொண்ணு அவனோட அனுசரிச்சு பார்த்தா பையனுக்கு என்ன பிடிக்குங்கிறத பார்த்து அம்மா தான் அதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ பையனோட டேஸ்ட் தான் பொண்ணு ஃபேராக இருக்கணுங்கிறது ரைட்டு தானே? அப்போ பசங்க ஆண்கள் தானே ஃபேர்னஸ் பார்க்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை? நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா அம்மா வந்து நிறம் உணவு பற்றிலாம் கவலைப்படுவாங்க அப்படின்னா பையனோட டேஸ்ட் என்னன்னு பார்த்து பண்ணுவாங்க, பையனோட டேஸ்ட் என்னன்னு பார்த்து பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற உண்மையாக இருந்தால் பையனுடைய டேஸ்ட் ஃபேர்னஸ்னா அப்போ ஆண்கள் தான் நிறம் பற்றி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தமாகுது. The thought process of beauty starts only from the mother side, not from a father side ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. சார், பெரும்பாலும் இன்றைக்கு பிள்ளைங்க வந்து தன்னுடைய அம்மாவே அழகாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்படி கருப்பாக இருக்கிற அம்மா சொன்னாக்கா நீ ஒன்றும் சொல்லாதேன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவே ஒரு அம்மா கருப்பாக இருக்கிறது சில பிள்ளைங்களுக்கு வந்து மனக்குறை இருக்குது. என்னுடைய அம்மா கருப்பாக இருக்கணும். அதனால் பெரும்பாலும் பெண்கள் வந்து அழகாக இருக்கிற ஆண்களை விரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போ சில பெண்கள் தான் வந்து கருப்பாக இருக்கிற ஆண்களை வந்து விரும்புகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அழகாக கருப்பாக இருக்கிற ஆண்கள் வந்து கொஞ்சம் வீரம் மிக்கவர்கள், அப்படின்னு சிகப்பாக இருக்கிறவங்க கொஞ்சம் வீரத்தில் கம்மின்னு அப்படின்னு நினைக்கிறவங்க பெண்கள். அதாவது சில பெண்கள் மட்டும் கருப்பா இருக்க ஆண்கள் ரசிக்கிறாங்க வீரத்தின் அடிப்படையில். ஆனா பெரும்பாலான பெண்கள் ஃபேர்னஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் சாஃப்டா இருப்பாங்க. அவங்க சாஃப்டா இருப்பாங்க. ஓ, அந்தப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதான். ஓகே ஓகே, இது ஒரு புது பாயிண்ட்டுங்க. ஓகே, ஒரு ஆண் வந்து இப்போ அழகான பெண் கல்யாணம் பண்ணா அவனுக்கு ஒரு திருப்தி அடைகிறான். எதுக்குன்னா நம்மளோட ஒரு அழகாக கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு திருப்பி. அப்போ பெண்ணும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கா. என்னன்னா இவர் அவளோட நம்ம அழகாக இருக்கோம், அடுத்து வேற எதுவும் பண்ண மாட்டார், தவறாக நடக்க மாட்டார் என்ற ஒரு சேஃப்டி அவங்களுக்கு கிடைச்சி போயிடும். ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருந்ததுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடும் நம்மளை விட. அதாவது ஒரு பெண் வந்து ஆணை விட அழகாக இருந்தால் ஆண் திருப்தி அடைஞ்சிருவா. ரைட்? ஆமாம். ஓகே, இதே தானே அங்கிட்டும். ஆண் தன்னை விட அழகாக இருந்தால் அந்த பெண் திருப்தி அடைவா. ரைட்டு தானே? கரெக்ட். அப்போ இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்க ஒய்ஃப்ட்ட அவங்க ஒய்ஃப்ட்ட கொடுங்க. இவரோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், நாங்கள் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல
சார் அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஒரு ஆணை வந்து ஒரு கொஞ்சம் டார்க்காக இருந்து பண்ணிட்டா கூட பொசசிவ்னஸ் இருக்கும் லேடிஸ்க்கு அதிகம். வேற யாரும் வந்து அந்த ஆணை பார்த்து சைட் அடிக்கக்கூடாது, வேற யாரும் பார்த்து அவர் அழகாக இருக்காருன்னு ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டாக்கா இவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும். சரி, அதனாலேயே வந்து ஆண் டார்க்காக இருந்தாக்கா பரவாயில்ல அப்படின்ட்டு அதை இது பண்ணிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க இந்த விஷயத்தை. அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன பேச்சுக்கு என்றைக்குமே நான் மறு பேச்சு சொல்ல மாட்டேன் சார். சரி, ஏன்னா 100% அதில் உண்மை தான் அது. ஓகே, பட் இட் ஜென்ரலி டிஃபர்ஸ் ஃப்ரம் மேல்ஸ் ஆங்கிள். இல்லை, அவங்க ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் தன்னுடைய கணவன் மேலே. கண்டிப்பாக அதே பொசசிவ்னஸ் ஆணுக்கும் இருக்கும் தானே. ஜென்ஸை பொறுத்தவரை இதுக்கு என்ன பெர்செப்ஷன் இடமே கிடையாது. ஓகே, ஸோ ஆணோட பொசசிவாக இருக்க மாட்டான். கிடையாது சார். ஓகே, ஜென்ஸை பொறுத்தவரை எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா, இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் இல்லை இந்த மாதிரி ஒரு இது இருக்கணுன்ட்டு ஜென்ரலாக ஜென்ஸுக்கோ இல்லை கணவன்மார்களுக்கோ கிடையவே கிடையாது. ஸோ அப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஆண்கள் வந்து பெரிய அளவுக்கு நிறம் பார்க்கிறார்கள், பெண்கள் பெரிய அளவுக்கு ஃபேர்னஸ் பற்றி கவலைப்படுறதில்லை. படுறதில்லை. அப்படியா? படுறது. அதான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே ஒத்துக்கிறீங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க முடியாது சார். ஏன்னா எப்படி ஒரு பொண்ணு வந்து ஒரு கணவனை இன்னொருத்தர் பார்க்குறாங்கன்னு பொசசிவ்னஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் இருக்கும். ஆனால் அவங்க வெளியில் காட்டிக்காத மாதிரி வச்சுப்பாங்க. அதை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கா இருந்தாலும் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டின்னு வரும்போது அவங்க மேலே ஆசம் அதிகமாக இருக்கும், பாசம் நேசம் இருக்கும் போது யாராக இருந்தாலும் நான் இவ்வளோதான், நான் வந்து பெரிய இதுவாக இருக்கேன், நான் வந்து ப்ராட் மைண்டடாக இருக்கேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு வந்து எல்லாம் தெரியுதுன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே குத்தும். கண்டிப்பாக குத்தும். குத்துனாதான் அவங்க ஆண். குத்துனாதான் அவங்க ஆண். எஸ், இட்ஸ் ரியல் ஃபேக்ட். ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுங்க ரியல் ஃபேக்ட். அந்த பொசசிவ்னஸ் அவங்க வெளிக்காட்டிக்கிறது அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். கருப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்க ஃபீலிங்ஸ் வந்து அவங்க ஃபேஸ்ல காட்ட மாட்டாங்க. அது கூட இருக்கிறவங்க கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. இது கண்டிப்பா நடக்குது. சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் லைஃப் போயும். ஓகே ஓகே ஓகே. யாருன்னா சைட் அடிக்கிறாங்கன்னு எனக்கும் அவளுக்கும் தெரிஞ்சது. நான் என் ஒய்ஃபை அதை நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துப்பேன். கண்டிப்பாக வந்து நான் வந்து அது பொசசிவ்னஸ் என்ன உன்னை சைட் அடிக்கிறேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக நினைக்க மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு வந்து அது காம்ப்ளிமெண்ட், எனக்கு பெருமை. எனக்கு ஸோ மனைவி அழகாக இருப்பது குறித்து உங்களுக்கு பெருமை தான் இருக்குது. நிறம் குறித்து கணவன்மார்களும் மனைவிமார்களும் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண் உலகம் எப்படி பார்க்கிறது, பெண் உலகம் எப்படி பார்க்கிறது? பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் மென் வெர்சஸ் விமன் சீரீஸில் நிறம் என்பது இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் எப்படி மையப்படுத்தப்படுகிறது? ஒரு திருமணம் என்று வருகிற போது, மனிதர் அளவலாகும் போது, ஒருவர் சந்திக்கிற போது, இப்படியான எல்லா தருணங்களிலும் ஏன் நிறம் ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது? ஆண்கள் உலகம் நிறத்தை எப்படி பார்க்கிறது, பெண்கள் உலகம் நிறத்தை எப்படி பார்க்கிறது? பேசலாம். திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வருது அப்படின்னா நிறம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கிறது யார், ஆனா பெண்ணா? இப்போ என் மகளுக்கு வந்து நான் வந்து வரன் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அருமையான பையன், பெங்களூரில் ஐடியில் நல்ல சம்பளம் வாங்குறான். இந்த 29 வயசில் 2 வீடு வச்சுருக்கிறான், கார் வச்சுருக்கிறான், ஃபஸ்ட் கிளாஸ் பையன். அந்த பையனோட அப்பா வந்து எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த பையனை பிடிக்க நம்ம பொண்ணுக்கு கேட்கலாமா? கேட்டால் அவர் கொடுத்துருவார். சரி, கேட்க வேண்டியதான் பாக்கி அப்படின்னு நான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். சரி, மூஞ்சியை பாரு, பையனை கொஞ்சமாவது பர்சனாலிட்டி வேணாமா? ஒரே வார்த்தை தான் சொன்னான். அந்த மாப்பிள்ளைய மனசுலேருந்து என் மனசுலேருந்து எடுத்து போட்டேன். அவர் கேட்டாரு, நான் பர்சனாலிட்டி வேணும்னு சொன்னேன். ஆனா என் பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், உனக்கு எதுப்பா, கலர் வேணுமா, நல்ல வேலை அந்த மாதிரி வேணுமா அப்படின்னு. எனக்கு கலர்லாம் முக்கியம் இல்லைன்றுச்சு. உங்களுக்கு ஏன் பிடிக்கல? அது எனக்கு இன்னும் அப்படி தோணுச்சு. பொண்ணு மாப்பிள்ளை கொஞ்சம் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்ல கலர். உங்க மருமகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எப்படி இருக்கணும் அவர்? எப்படி? என் பொண்ணு நல்ல கலர். சரி, நான் சேர்ந்து போகும்போது ஜோடியாக போகும்போது நல்லா இருக்கணும். உண்மையாக அவங்க மனசுக்குள்ள இருக்குது என்ன? என் மக சிவப்பா இருக்கு, மாப்பிள்ளை சிவப்பா இருந்தால் தான் நல்லா இருக்கும், அதான் மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் நினைக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. பட் உங்கள் மகள் வந்து அதுக்கு ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு. ஓகே, நல்ல வேலை இருக்கணும், அதான் தேவை. ஓகே ஓகே. ஒரு ஜெனரேஷனுக்கு இல்லை இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. எஸ், திருமணம் என்கிற விஷயத்தில் நிறத்துக்கு அழுத்தம் கொடுப்பது யார்? நான் கருப்பு தான், எங்கள் வீட்டில் என்ன சிவப்பு தான். அதே வந்து எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும் போது எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப்கிட்ட வந்து எங்கள் சொந்தக்காரங்களே கேட்டிருக்காங்க, என்ன உங்கள் வீட்டுக்காரர் கற்பாருக்குற போய் கல்யாணம் பண்ணிக்கல, உனக்கு அவருக்கு மேட்சே கிடையாது. மை கொடுங்க மை கொடுங்க. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் ஆகி 25 இயர்ஸ் ஆச்சு. 25 வருடம் ஆகிவிட்டது. சூப்பர். 25 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் உங்கள் கணவரை கல்யாணம் பண்ணப்போ அவர் கருப்பு கல்யாணம் பண்ணி 1 இயரில் வந்து குழந்தை பிறந்து வச்சுட்டு இருக்கும்போது வந்து சொல்கிறாங்க,
உனக்கும் அவருக்கும் மேட்சே கிடையாது அப்படின்னு எங்கள் சொந்தக்காரங்களே சொன்னாங்க. இல்லை உங்களுக்கு ஒன்றும் தோணலையா நம்ம சிவப்பாக இருக்கோம் அவர் கருப்பாக இருக்காரு அப்படின்னு? இல்லை, அது ஃபஸ்ட்டு கல்யாணம் பொண்ணு பார்க்கும்போது வேணா நினச்சேன். அதுக்கப்புறம் வாழும்போது அவருடைய அன்பு தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. அதே மாதிரி இப்போ என்னைய பார்த்து என் பையன் சொன்னான், உங்களை மாதிரி எனக்கு பொண்ணு வேணும், கலராக வேணும். அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பையன் இந்த ஆம்பளைங்க தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே, பொண்ணு தான் வந்து உங்களை மாதிரி வேணும். உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் கணவரும் சிகப்பான பண்ண கட்டியிருக்காரு, உங்கள் பையனும் சிகப்பான பண்ண கட்டணும்னு சொல்கிறார். ஆமாம். இந்த கல்வி இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் அது மூலமாக நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய அறிவு இது உங்களை கேஸ்ட் பற்றின என்ன அபிப்பிராயத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கு? கேஸ்ட்டுங்கிற விஷயத்தை இன்னைக்கு படித்தவங்க எப்படி பார்க்குறீங்க? மாற்றிருக்காது? மாற்றிருக்கு. என்ன அளவுக்கு மாற்றிருக்கு? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கீழ்த்தரமான ஜாதின்னு சொல்லப்பட்ட சில பேர்னா வந்து வீட்டு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது நம்மள பார்த்தா இடுப்புல வந்து துண்டு கட்டிக்கணும், அடுத்து பார்த்தா சட்டை இல்லாமல் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தோல் மேல தோல் கை போட்டுட்டு ஒன்னா ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஒரே கேட்டகரியில் ஒரே மாதிரியான சேலரி வாங்குற அளவுக்கு மேபி சம்டைம்ஸ் நம்மளை விட அதிகமாகவே சேலரி வாங்குற பொசிஷனுக்கு எஜுகேஷன் ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கிறேன். ஜாதி பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஜாதி இப்போ எஜுகேஷனால இப்போ குறைஞ்சிருக்கு சார், பார்க்குறது எல்லாமே. ஜாதின்னு இப்போ யாரும் அவ்வளோ பார்க்கறது கிடையாது. என்னுடைய டாட்டர் ரீசெண்டாக மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஜாதி மட்டும் இல்லை, மதமே மாறி நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஏன் அக்செப்ட் பண்ணிட்டோன்னா எங்களுடைய எஜுகேஷன் என்னன்னாக்க எங்களுடைய எஜுகேஷன் தான் சொல்லியிருக்கு கொடுக்கணும். சரி, எப்படி எதாவது பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, பையனுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அப்படின்றத வச்சுட்டு நாங்கள் ஓகே சொல்லிட்டு சந்தோஷம், அவங்க சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்றத மெயினாக வச்சே நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். முன்னாடிலாம் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க, லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேஷுவலாகவே கேட்பாங்க, ஒரு 2 வார்த்தை பேசிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டிங்களே, நீங்கள் எந்த ஊர், என்ன கேஸ்ட்டு அப்படின்னு கேட்குற காலம் வந்து இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிச்சிருக்க, எங்கே ஒர்க் பண்ணுற, அந்த மாதிரி ஆன்சைட் போனியா அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. இவ்வளோ காலமாக மனசுக்குள்ளே புழங்கிட்டு இருந்த இந்த ஜாதி பற்றியே ஒரு மாற்றத்தையும் ஒரு சின்ன ஷேக்கையாவது இந்த எஜுகேஷன் உருவாக்கிருச்சு, சமூக சூழல் உருவாக்கிருச்சு. ஆனால் நிறம்ங்கிற ஒரு விஷயத்தை, ஃபேர்னஸ்ங்கிற ஒரு விஷயத்தை ஏன் இந்த எஜுகேஷனோ அல்லது சமூக சூழலோ உடைக்கலை? இன்னும் இதே மாற்றம் ஏன் நிறத்தில் ஏற்படலைன்னு கேட்குறேன். இன்னும் ஃபேரி டைல்ஸ் தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒரு மீடியம் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக ஒயிட் நினைக்கும் போது எல்லாரோட இது என்னென்னா, ஓகே ஒயிட்டாக இருந்தாங்கன்னா இவங்க இந்த ஒரு அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இம்ப்ரெஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஒயிட்டை வந்து நம்ம இப்போ எல்லாருமே வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஒரு ப்ரைசிங் சிம்பிளாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தாக்கா கருப்பாக இருக்கவங்களுக்குலாம் அவ்வளோ அறிவு இருக்காது, நல்லா ஃபேராக இருக்கவங்களுக்குலாம் அறிவு இருக்குன்னு ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கிறதுனால ஃபேர்னஸை தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இல்லை, இவ்வளோ அறிவாகவும் புத்திசாலித்தனமாக நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் பையனுக்கு வந்து சிவப்பான பொண்ணு தான் பார்க்கணுங்கிறீங்க. அவன் விரும்புகிறான் சார், ஏன்னா இவங்க சொன்னபடி அவர் ஒன்றுமே சொல்லலைனாலும் நீங்கள் சிவப்பான பொண்ணு ஃபேராக கேட்கல சார், மாடரேட் கலர். நான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு ஒரு மருமகம் தேவை, அவ்வளோதான். இந்த ஜெனரேஷனை சேர்ந்த ஒரு மாடர்ன் இளைஞர் உங்கள் பையன் எஜுகேஷன் படித்தவர், அவர் மனசில் ஏன் நிறமான பொண்ணு வேணும்னு தோணும்? ஏன் நினைக்கிறான்னா, கருப்பா இருக்க பொண்ணுங்க ஜீன்ஸ் போட்டா நல்லா இருக்காதுன்னு அவன் நினைக்கிறான். கணவர் எங்க இருக்காரு? அவர்கிட்ட கொடுங்க, மைக் கொடுங்க. நீங்க தான் சொன்னீங்க இந்த காலத்து பிள்ளைகள் வந்து அம்மாக்கள் வந்து ஃபேரா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, கருப்பா இருக்க அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி? காரணம் என்னன்னா, அவன் மாதிரி சில இடங்களில் போகும்போது தன்னோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போக முடியல, தன்னுடைய அம்மா வந்து இன்னும் வந்து பிரைட்டாக இருந்தால் வெள்ளையாக இருந்தால் தனக்கு அழகாக இருக்கும் அப்படின்ற மனநிலையை வந்து அந்த பையனுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ ஐ எம் தி ஸ்கூல் ரன்னிங் தி ஸ்கூல். ரன்னிங் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் ஸ்கூல். ஓகே, நீங்கம்மா? நான் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன். யூ ஆர் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ். ஓகே, 2 பேருமே படித்தவங்க, 2 பேருமே பெரிய பதவியில் இருக்கவங்க. நீங்கள் ஏன் இதை உங்கள் பையனுக்கு புரிய வைக்கலை? சார், நிறைய தடவை புரிய வச்சுட்டேன் சார். அவனுக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, நம்ம அம்மா கருப்பானதுனால அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான். எல்கேஜிலேருந்து +2லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லா அம்மாங்களையும் பார்த்துருப்பான்ல, எல்லா அம்மாங்களும் அழகாக வரும்போது நம்ம அம்மா மட்டும் இப்படி வருதுன்னு அவன் ஃபீல் பண்ணியிருப்பான்ல, அந்த ஃபீலை நான் உணரணும்ல. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, நான் எந்த பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், உன் இஷ்டப்படி எந்த பொண்ணை கூட்டின்னு வரையும் ஐ எம் ரெடி டு. பையங்க அதோ இருக்கான், கேட்டு பாருங்க, நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உள்ளாங்க. ஓகே, உங்கள் பேர் என்ன தம்பி? பிரதீப். She is an educated woman and she is an administrative officer. அவங்க ஒரு பதவியில் இருக்காங்க. அவங்க உடச்சிக்கிட்டு தான் பேசுகிறாங்க. மனசு உடஞ்சி தான் இந்த வார்த்தை மனசு உடஞ்சி தான் வருது. அதால் அவங்க வார்த்தையும் குரல் நடுக்கத்திலையும் என்னால் அதை கவனிக்க முடியுது. ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், உங்கள் அம்மா கருப்பாக இருக்கிறது உங்களுக்கு சங்கடமாக இருக்கா? நீங்கள் அதை நேரடியாக வெளிக்காட்டலைனாலும் மறைமுகமாக அந்த உணர்வை நீங்கள் வெளிக்காட்டிட்டீங்களா? இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லியிருக்காங்க,
உங்கள் அம்மா கலர் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்காங்க, ரொம்ப அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், இல்லை அவங்க கலர் கம்மியாக இருக்கிறது நீ கிண்டில் பண்ணாத, அடுத்தவங்க அப்பியரன்ஸ் நீ கிண்டில் பண்ணாத அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பொண்ணு ஃபேராக வேணுமா இல்லை? எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஃபேராக இருந்தால் பிடிக்காது. ஐ டோன்ட் ஃபைண்ட் ஃபேர் உமன் அட்ராக்டிவ் அட் ஆல். எனக்கு வந்து டேன் இல்லை, அது கலர் கம்மியாக தான் வேணும். டேன் அதை விட கம்மியாக இல்லைண்ணா? ஆமாம். ஓகே, கலர் நிறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை? நிறம் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு ஆணுக்கு எப்போதுமே அழகான, உங்களை விட்டுருங்க, எந்த ஆணுக்குமே ரொம்ப அழகான பொண்ணு யார்? அவங்க அம்மாவாக தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு? நான் அப்படி நினச்சது இல்லை. நீங்கள் அப்படி நினச்சது ஏன்? ஏன்? அது அவங்க அப்பியரன்ஸ் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். கண்டிப்பாக அதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு அப்படி தோணவே இல்லை? நம்ம அழகுன்னு உங்களுக்கு தோணாமல் அந்த அப்பியரன்ஸ், அவங்க நிறம், அதுக்கு காரணங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லை, ஆக்சுவலாக வந்து எனக்கு எப்படின்னா, எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு அழகாக இருக்கணும்னா அவங்க ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. ஸோ அதனால் அவங்க சின்ன வயசில் இருக்க ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்கன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் அதே டைம் நான் அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணது கிடையாது. நீ அசிங்கமாக இருக்க அப்படின்னு. இதை விட என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணோம்? எனக்கு இல்லை, ஓகே, நான் இதுக்கு மேலே பண்ண அவங்கள நான் கார்னர் பண்ணுற மாதிரி தோணும். பட் நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டு பேசினேன் அப்படின்னா, யூ ஆர் ஒன் ஆஃப் த விக்டிம் மாதிரி எனக்கு இன்னொரு பக்கத்துலேயும் தோணுது. ஆனால் உலகத்தில் ஒரு நாள் நீங்கள் நினைப்பீங்க உலகத்திலே என் அம்மா தான் அழகுன்னு. அதான் அந்த அந்த எவ்வளோ தூரம் வயசாகிட்டாலும் சரி, அம்மா அழகாக இருக்கிறதுக்கு காரணம்லாம் வேணாம், அவங்க அம்மாங்கிறதே போதுமானது. ஓகே, பெஸ்ட் விஷஸ், டேக் கேர். பையன் துணிச்சலான்னு பேசுறதுக்கான சுதந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டீங்க, பையன் சுதந்திரமாக சிந்திப்பதற்கான அறிவை சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் இந்த அறிவை வச்சு நிறம் ஒரு விஷயம் இல்லைங்கிறத நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லலைங்கிறதையும் பதிவு செய்யணும். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் மனைவி எவ்வளோ அழகு? எவ்வளவு அழகு! காதல் திருமணம் சார், விரும்பி தான் கல்யாணம் பண்ணி. விவரிக்க முடியாத அழகு அப்படின்னு எல்லாமே அழகு தான். அவங்க பேச்சு, சொல்லு, செயல், எண்ணம் எல்லாமே அழகு. உங்களுக்கு திருமணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருடமாகிறது. ஓகே, ஏதோ ஒரு கணத்தில் அவங்க மேலே காதல் வந்திருக்கும். அது எது? ஏதோ ஒரு காரணத்தினால. அது என்னது காரணம்? என்ன? வெளிப்படையான பேச்சு. அவங்க அழகாக வர்ணிக்கணும்னு நான் சொன்னா எந்த பாடல் வரிகளால் வர்ணிப்பீங்க? எந்த பாடல் வரிகளால் அவங்க அழகாக வர்ணிப்பீங்க? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் தான் அவங்கள நினச்சி பாடுற பாட்டு. ஆமாம். ஓகே, 25 வருஷத்துக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இவங்களை பார்த்தப்ப எப்படி இருந்தாங்க? பார்த்தப்போ வந்து இவங்க தான் கட்டிக்கணும் அப்படின்னு மனசால நினச்சேன் நான். ஃபர்ஸ்ட் சைட், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். எஸ். ஓகே. அதுக்காக மாடி மேல இருந்துலாம் விழுந்து என்னதான் கட்டிக்கணும்னு ஒத்த காலில் இருந்தார் சார். அந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. விழுந்ததில்லை சார். நேரா வந்து என்ன கேட்டாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்கு, கட்டிக்கிறேன். நான் எங்க அப்பா போய் கேளுன்னு, எங்க அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. நேரா எங்க அப்பா கிட்ட வந்து கேட்டாரு. எங்க அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னார், உன்னை விரும்பி கட்டிக்கிறவன நீ கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா இருப்பேன்னாரு. அப்போ அவருக்கு ஜாபே கிடையாது, எனக்கு தான் கவர்மெண்ட் ஜாப், அவர்கிட்ட கிடையாது. அப்போ எங்க அப்பா உடனே சொன்னாரு, நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க, உன்னை நம்பி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் சார். ஆனால் இன்னைக்கு அவரை நம்பி தான் நான் இருக்கேன். என்ன அந்த அளவுக்கு அவர் வச்சுக்கிறார். ஒரு நாள் கூட அவர் என்னை திட்டினது கிடையாது. நான் என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிப்பார். நீ செஞ்சா அதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்வார். ஒரு அழகான காதல் வாழ்க்கை 25 வருடமா. அது இன்னும் அன்பு அதிகரிச்சிருச்சு சார் முன்னை விட. ஸோ அன்புக்கும் காதலுக்கும் நிறமோ அல்லது மற்ற விஷயங்கள் எதுவும் தொடர்பில்லை. ஒண்டி தான் சார். உங்களுடைய காதல், அதனுடைய அழகு, அதில் நிறம் இல்லைங்கிற ஃபேக்டர், இது வந்து உங்க பிள்ளைக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க, நீங்களும் வாங்க. கொடுத்துருவாங்க. ஸ்டைலா அழகா அப்படி முட்டி போட்டு கையை பிடிச்சு ஐ லவ் யூ சொல்லணும். முட்டி வா, அது அது வெரி நைஸ், வெரி நைஸ். இதை நான் செய்ய சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, லவ் அப்படிங்கிறதுக்கு முன்னால், அன்புங்கிறதுக்கு முன்னால் எதுவுமே ஃபேக்டர் இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப கால்குலேட்டிவாக வாழ்க்கையை பார்க்கக்கூடிய சமூகத்துக்கு தெரியணும்னு. ஒரு அழகான ஷோ. ஏன் நிறம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறது, ஆண்கள் உலகத்திலும் பெண்கள் உலகத்திலும். அது பல்வேறு டைமென்ஷனில் போயிட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். லைன் டேட் சிரப் நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிரப் நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். மென் வெர்சஸ் விமன் அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் சீரீஸில் நம்ம பேசிட்டு இருக்குது. இவ்வளவு கால மாற்றத்திற்கு பிறகும் நிறம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவமான விஷயமாக
தமிழ் சமூகத்தால் பார்க்கப்படுகிறது. அந்த மன உணர்வில் ஃபேர்னஸ் அப்படிங்கிற மன உணர்வில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கணவன்கள் மனைவிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். மென் வெர்சஸ் விமன் சீரீஸில் 2 ஸ்பெஷல் கெஸ்ட் நம்முடைய ஷோக்கு வந்திருக்காங்க. ஒருவர் அனுஷா அவர்கள், திரு எஸ்.எஸ். குமரன் அவர்களுடைய மனைவி. இன்னொருவர் திரு எஸ்.எஸ். குமரன், உங்களுக்கு தெரியும், இசையமைப்பாளர் மற்றும் இயக்குனர். வெல்கம் டு தி ஷோ. எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் இந்த சமூகத்தில் நிறையாத்த மாற்றிடுச்சு. ஏன் இந்த கல்வி முறையோ அல்லது இந்த சமூக சூழலோ நமக்குள்ளே இன்னும் நிறத்த மாற்றலை? உங்களெல்லாம் ஏன் அது இன்னும் மாற்றலைன்னு நினைக்கிறீங்க? கேஸ்ட் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். நீங்கள் ஒருத்தரை போய் நீங்கள் கேட்டால் தான் அது என்ன கேஸ்ட்டுன்னு தெரியும். பட் பார்க்கும்போதே பார்வையால் வந்து ஒரு ஃபேராக இருக்கிறவங்கன்றவங்க அட்ராக்ட் ஆவாங்க. டெஃபினட்டாக பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிகிற விஷயத்த நம்ம வந்து அவங்க ஃபேராக இருக்காங்கன்னு கண்ணுக்கு தெரியும். ஆனால் கேஸ்ட் வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயம். நல்ல விஷயம். நீங்கள் கண்ணுக்கு தெரியலேங்கிறது ஓகே. ஆனால் நிறத்தை வைத்து ஒரு மனிதனை எடை போடக்கூடாதுன்னு இந்த கல்வியால் உங்கள் அறிவு கண் ஏன் திறக்கப்படலை? ஜாதினால் நிறைய பேர் பாதிக்கிறாங்க, மொத்த சொசைட்டியே பாதிக்கிறது. பட் கலர்னால் அப்படி கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்னும் அந்த தாக்கம் ஏற்படவில்லை. இன்னும் அந்த தாக்கம் ஏற்படவில்லை. ஜாதியினால் ஏற்பட்ட தாக்கம், பசி பட்டினி என்று ஏற்பட்ட தாக்கம் இன்னும் கலர் டிஸ்கிரிமினேஷனால் இன்னும் ஏற்படவில்லை, வரல. அதுக்கு காரணம் இன்னும் நிறைய சகித்து கொண்டு போகிற பெண்கள் இருக்கிறதுனால், ஆண்களை சகித்து கொண்டு கலர் கம்மியா இருந்தாலும் பெண்கள் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆண்கள் கேட்குற டிமாண்டுக்கு பெண்கள் கிடைக்கிறாங்க. அதனால இன்னும் அந்த தாக்கம் சொசைட்டிக்கு வரல. என்னைக்கு சொசைட்டியில் அதை அடிக்க ஆரம்பித்து கவுண்ட்டு குறைய ஆரம்பித்து ஒருத்தன் அடித்து சாக ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் கேட்குற இந்த ஜாதிக்கு ஏற்பட்ட விழிப்புணர்ச்சி இந்த கலர் டிஸ்கிரிமினேஷனுக்கும் கட்டாயமாக எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணலைன்னாலும் ஒரு இண்டிவிஜுவலும் கண்விழிப்பு எடுத்து வந்து அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. கருப்பாக இருக்க ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ண முடியாமல் எத்தனை பொம்பளை பிள்ளை வீட்டில் உட்காந்துருக்கு. இவங்க கீழே இருக்கவங்கள்ட்ட கொடுங்க. ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு, ஒரு வயசு பொண்ணு கருப்பாக இருக்கிறது இன்றைக்கி எவ்வளோ சிரமமா? இன்றைக்கி இருக்க இந்த கல்யாண மார்க்கெட்டில் எவ்வளோ சங்கடமாது? கல்யாணன்ற ஸ்டேஜ் வரும்போது ஃபஸ்ட்டு கால்குலேட், அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், நம்ம பொண்ணு கருப்பு கூட கொஞ்சம் பவுன் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா, நான் படிச்சிருந்தேன், வேலைக்கு போனேன், அண்ட் ஐ ஃபெல்ட் இன் லவ் வித் அ கை. ஸோ இப்போ நான் கல்யாணம் பண்ணது லவ் மேரேஜ். பட் ஆனால் அப்பையும் எங்கள் மாமாமாரெலாம் ஊர்லேருந்து வந்து பையனை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை என்னென்னா, பையன் நல்லா இருக்கான், நம்ம பொண்ணு சுமார் தான், அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். லவ் மேரேஜ் சிவப்பா இருக்காரு, நம்ம புள்ள கருப்பா இருக்கு. ஆமா. எங்க கல்யாணம் லவ் மேரேஜ். எங்களுக்கு தடையா இருந்தது ஜாதி மதம் எதுவுமே இல்லை, என்னோட கலர். இன்னும் அவங்க வீட்டில் இன்னும் வந்து பேசல அவங்கக்கிட்ட. அவங்க அப்பா அம்மா இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரல. ஏன்னா பையன் கலராக இருக்கான். ஒரே காரணம். அது ஏன்னு எனக்கு இன்னும் தெரியல. இன்னைக்கு தமிழ் சொசைட்டியில் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு பொண்ணு கருப்பாக பிறந்தா எவ்வளவு சிரமம் லைஃப்பில்? பிறந்த பொண்ணை விடுங்க சார், பிறக்காத பிற குழந்தைக்கே இப்போ எல்லாரும் வந்து எஜுகேஷன் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறார், என்ன வந்து இது வரைக்கும் சொன்னதில்லை, நாங்கள் கிண்டலுக்கு வேணால் சொல்லிப்போம். கற்பின்வார் நிறையா நம்ம கோட் வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வேணா இருக்கலாம். பட் வந்து நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பொண்ணு இது குழந்தை வந்து வெள்ளையாக பிறக்கணும். நானும் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, என் சொந்தக்காரங்களும் இருக்காங்க. இப்போவும் அந்த பொண்ணு அழுகுது. என் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி வந்து வெள்ளையாக பிறந்திருக்காங்க, நான் வந்து கருப்பாக பிறந்துட்டேன், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கருப்பாக இருக்காரு, அவங்க அம்மா வந்து சிகப்பாக இருக்காங்க. இப்போவும் அந்த பொண்ணு அழுகுது. நான் அதை தான் சொல்கிறேன், இதெல்லாம் இல்லைடா, வெளியில் வா, வெளியே உலகத்துக்கு வா, எப்படி இருக்காங்கன்னு பாரு, உன்னால் உணர முடியும். கம்ப்ளீட் கல்ச்சுரல் சேஞ்ச் நடக்கணும் சார். எப்படி ஜாதிக்கு நடந்ததோ மதத்துக்கு நடந்ததோ இது என்ன வந்து ஃபுல் லைஃப் சைக்கிளையும் பாதிச்சுது. ஜாதி பிறந்ததுலேருந்து இறக்குற வரலும் இந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் வந்து குறிப்பாக பாதிக்க வர அந்த யூத் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அதிகமாக இம்பாக்ட் பண்ணுறது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அன்பு தான் முக்கியம்ட்டாங்க. ஸோ அந்த சேஞ்ச் நடக்கணும். அது வந்து எஜுகேஷனால் மட்டும் சேஞ்ச் நடக்க முடியாது. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஒட்டுமொத்த சமூகமே ஒரு மாற்றத்திற்கு தயாராக வேண்டிய நிலை இருக்குது. காரணம், இது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. வேல்யூபிள் பாயிண்ட். பின்னால் சார், இது சோஷியல் அவுட்லுக்கில் பெரிய சேஞ்ச் கொண்டு வரணும்னா ஒன்லி மீடியா கேன் பி மோர் எஃபெக்டிவ். 100% எஜுகேஷன் கண்டிப்பாக வந்து மேபி சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர மீடியா ஹேஸ் டு பிளே மேஜர் ரோல். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்பேர் பண்ணுறோம், ஒரு நியூஸ் ரீடிங் பண்ணுறோம், அங்கே வந்து நீங்கள் நியூவாக வந்து டார்க் பீப்புளை கொண்டு வாங்க. ஏரோஸ்டர்ஸ் எந்த ஏரோஸ்டர்ஸ் இங்கே டார்க் பீப்புளாக இருக்காங்க, எல்லாருமே வந்து ஃபேர் இதை தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் மாறினா தான் இந்த சேஞ்சஸ் கொண்டு வரும். ஓகே, அழகென்று உங்கள் முன்னால் முன்னிறுத்தப்படக்கூடிய விஷயங்களில் நம்ம எப்போ பிளாக்கை உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறோமோ அப்போ அக்செப்டன்ஸ் வரும். நிச்சயமா. எஸ், 2 கெஸ்ட் ரொம்ப நேரமாக அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்னமோ புதுசாக வேறு பிரச்சனைகளை கிளப்புறாளுங்களேன்னு நீங்கள் அப்போவே ஏதோ கை தூக்கு நீங்கள் சொல்லணும்னு. பட் ஹீட்டடாக அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன, நிறம் குறித்து இங்கே எப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறது? அதிகமாக நிறம் பற்றி கவலைப்படுவது ஆண்களா பெண்களா?
பர்சனலாக தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து பிளாக்குன்னு நானே நினச்ச ஸ்டேஜ் உண்டு. அது அவர் சொன்ன மாதிரி 18 இயர்ஸ் 17 இயர்ஸில் தான் அது பீக் டைமில் இருந்துச்சு, நம்ம பிளாக் அப்படின்னு. பட் ஒன்ஸ் நான் கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் என்னோட இன்டர்னல் அவேர்னஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2 இயர்ஸாக வந்து கேட்டுட்ருப்பேன், நான் அழகாக இருக்கேனா இல்லை கருப்பாக இருக்கேனா அப்படின்னு. அது வேஸ்ட் ஆஃப் டைமுன்னு வந்து நான் புக்கு படிக்கும் போதும் நிறைய விஷயம் ஓப்பன் பண்ணும்போதும் என்னோட எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட் பண்ணுச்சு எனக்கு. ஸோ அதில் பண்ணுறதை விட மேபி we can spend டைம், குவாலிட்டி டைம், நம்ம என்ன பண்ணுறோம், என்ன திங்க் பண்ணுறோம், ப்ராடாக பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் கலர் ஒரு மேட்ரே இல்லை, இட்ஸ் நாட் அ பேரியர். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து நம்ம கலருக்கு கொடுக்கக்கூடாது ஆக்சுவலி. ஏன் இன்னமும் அந்த மாற்றம் ஏற்பட நினைக்கிறீங்க? ஏன் இந்த இன்டர்னல் அவேர்னஸ் எல்லாருக்கும் கிடைக்கல? ஒவ்வொருத்தரும் அதை ரியலைஸ் பண்ணணும்னு. எனக்கு நான் கலரை பற்றி பேசினேன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு பிறகுமா ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு செயல் நம்ம செஞ்சாலும் நம்ம லைஃப் வந்து என்ஹான்ஸ் ஆகணும்னு திங்க் பண்ணாலே இந்த கலர் மேட்டரே வராது சார். குமரன், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குமரன்? பிளாக்குங்கிறது இப்போது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சாங் ரெக்கார்டிங் பண்ணும்போது பாட வர்றவங்க பொண்ணுங்க பிளாக்காக நிறைய பொண்ணுங்க வந்து நல்ல பாடக்கூடிய பொண்ணுங்க சொல்ல ஒரே ரீசன் எனக்கு கலராக இருக்கிறதுனால நான் பிளாக் அதனால வாய்ப்பு கிடைக்கும் நிறைய சொல்லிக்கிறாங்க. ஏன் அதை மனசில் அழிக்கவே முடியல? திறமசாலி, புத்திசாலி, நல்ல குரல் வளம் இருக்குது, ஆனால் அவங்கள பாட வைக்கிறது தான் சகதியாக இருக்க முடியும். அவங்க முகம் எப்படி இருந்தால் என்ன, இத்தனைக்கு உங்கள் முகம் தெரியக்கூட போகிறதில்ல. அப்போது முகமே தெரியாத அந்த குரலினுடைய முகமும் அழகாக இருக்குன்னு நினைக்கிறது காரணம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலே பார்த்தீங்கன்னா அழகுனாலே இப்போ ஒரு சிகப்பாக ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இப்போ சின்ன பிள்ளைங்க நானே பார்த்தீங்கன்னா சிகப்பாக அழகாக இருப்பேன். அம்மா வந்து ஒரு கருப்பை புள்ளி வைப்பாங்க, திருஷ்டி புள்ளி வைப்பாங்க, திரும்ப அழிச்சிருப்பேன். கருப்பாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதனால் வந்து அவங்களே சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு மேட்சே இல்லை, நீங்கள் நல்ல கலரை பார்த்து பண்ணிக்கலாமே, ஏன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னுடைய மனைவி சிகப்பாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளே போகலை? ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் நான் எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்தது. அவங்ககிட்ட என்னோட எதிர்பார்ப்பு வேறு, கம்ப்ளீட் வேறு. எனக்கு ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு சொன்ன லீனா சிகப்பாக தான் எனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதாவது அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. பிடிக்குன்னு சொன்ன போய் தான் சொன்னேன். அப்புறம் சொன்னாங்க உங்களுக்கு ஒன்றும் எனக்கு எந்த மாதிரி பிடிக்குன்னு கேட்டாங்க என்ன ஒரு தடவை. எனக்கு லீனாக இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்புறம் அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலப்போக்கில் அதை வந்து நான் யார்கிட்ட பேசினாலும் அவங்க சந்தேகப்படுவாங்க கொஞ்ச நாளைக்கு. யாராவது அவங்க நான் லீனா சிகப்பாக யாராவது பொண்ணோ சிங்கரோ யாராவது பாட வந்தால் கூட முதல்ல அவங்க டவுட்டு போடுவாங்க. இல்ல, இட்ஸ் கைண்ட் ஆஃப் a possessiveness. எஸ் அதான் பெண்கள் எப்போதுமே அந்த பொசசிவ்னஸ்ங்கிற டேர்ம்ல சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு அப்போ சொல்லுவாங்க, ஏன்டா அவங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னு பையன். ஓகே, அப்போ ஆரம்பத்தில் வந்து லீனா சகப்பா ஒரு பொண்ணு பாட வந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொசசிவாக இருக்கும். இல்ல, தட்ஸ் வந்து என்ன சொல்றது, மேபி எனக்கு அப்போ தெரியாம இருந்திருக்கலாம் இந்த மீடியா எப்படி இது எப்படின்னு. எனக்கு அந்த டோட்டலா இட்ஸ் a different industry. தெரியாத வரைக்கும் அது ப்ராப்ளமா இருந்துச்சு. once it is okay, கலர்னா இவ்வளவுதான், இது பொண்ணுங்கள ஒரு மேட்டர் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இட்ஸ் பியூர்லி வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, இவர் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தப்ப ஆஹா ஷீ இஸ் நாட் மை கைண்ட் ஆஃப் கேர்ள், லீனா சிகப்பா இருக்க பொண்ணு அவர் மனசுல வச்சிருந்தாரு. பொண்ணு வந்து கொஞ்சம் சிகப்பா இல்லை, ரைட்டா? ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இவரை பார்த்தப்போ, இந்த சிகப்பான மாப்பிள்ளையை பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சரி பரவாயில்ல, கலரா இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த சமூக அழுத்தங்களின் காரணமாக ஃபேர்னஸ் என்கிற ஒரு விஷயம் எல்லோருடைய மனதிலும் ஏற்றப்பட்டு விட்டது. அதை தவிர்க்க முடியாது என்கிறார்கள் இரு தரப்பிலும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். லயன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரானண்டியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லயன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரானண்டியா டிஎம்டி கம்பிகள். நான் ஒரு கேள்வி முதல்ல கேட்டுறேன், ஜென்யூனாகவே அட்டன் பண்ணுங்க இந்த கொஸ்டினை. நிறம் சார்ந்து தான் நான் திருமணம் பண்ணேன். அது நிறம்னா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். பரவாயில்ல மாப்பிள்ளை நல்ல சிகப்பு, பரவாயில்ல மாப்பிள்ளை பொண்ணு நல்ல சிகப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரும் என்னுடைய திருமணத்தில் இருந்துச்சு. ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒரு சில காரணங்களால் அல்லது ஒரு சில உணர்வுகளால் ஒரு சில புரிதல்களால் அந்த நிறம்ங்கிற கான்செப்ட் என்னுடைய மனதிலிருந்து மங்கிவிட்டது அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்கலாம். ஏன்னு சொல்லலாம். என்னோட கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா கிட்ட போட்ட ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, பொண்ணு பாருங்கள், இப்போ எனக்கு பொண்ணு படிச்சிருக்குதோ படிக்கலையோ வசதியிலையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பொண்ணு சிகப்பாக இருக்கணும். இதுதான் நான் சொன்னது. எங்கள் அண்ணி கேட்டாங்க என்கிட்ட, எங்கள் அண்ணி கொஞ்சம் டார்க்கு. எங்கள் அண்ணி கேட்டாங்க, ஏன்பா நானாக வந்து கருப்பா இல்லையா, அண்ணன் எடுத்துக்கலையான்னு. நான் சொன்னேன், எங்கள் அண்ணன் சிகப்பு இல்லை, நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நானும் கருப்பு, என் ஒய்ஃபும் கருப்புனா எப்படி எனக்கு பிடிக்கல, சிகப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு. நான் பொண்ணு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு காமிச்சாங்க, அதுக்கப்புறம் பொண்ணு நேரில் பார்த்தேன், பொண்ணு சிகப்பாக இருந்தது. அவங்ககிட்ட நான் பேசக்கூட இல்லை, முகத்தை கூட சரியாக பார்க்கல, சிகப்பு அவ்வளோதான். நீங்கள் உங்கள் கணவர் சிகப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்கலையா? இல்லை சார், எதிர்பார்க்கல. எனக்கு பேரண்ட்ஸ் தான் பண்ணி வச்சு, அரேஞ்ச் மேரேஜ் தான். இது அம்மா அப்பா என்ன யாரை காமிக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. சரி, ஓகே, இப்போ கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம். அவர் கலரை வச்சு என்னெல்லாம் கிண்டல் பண்ணுவீங்க அவரை? சும்மா சொல்லுங்க, நான் இருக்கேன்.
இல்ல கிண்டல் பண்றதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவர் தான் அடிக்கடி கேட்பாரு. ஆனா நான் ஒரு நாள் கூட அவர் கிண்டல் பண்ணதில்ல. அவர் தான் கண்ணாடி முன்னாடிக்கு நின்றுலாம் கேட்பாரு, நீ நல்லா அழகா இருக்க, குழந்தையும் கூட அழகா பிறந்திருக்கு நம்மளுக்கு கலரா, ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னா எதுவும் இல்லை சார். ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஆக்சுவலாக ஹெச்ஆராக இருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சில பேர் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்னா கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ அப்போ நான் வந்து இவங்ககிட்ட கேட்பேன், இப்போ நான் கேர்ள்ஸ்கிட்டனா பேசுகிறேன்னே, நைட் டைமில் நான் ஃபோனில் பேசுகிறேன்னே, ஏதாவது டவுட் குட் போகிறேன்னு. சேச்சா அப்படின்னா இல்லை அப்படின்னாங்க. நான் கேட்ட அவ்வளோ நம்பிக்கை என் பேரில் அப்படின்னு. இந்த மூஞ்சிக்கு நான் கட்சிதே பெரிய விஷயம், இதில் இன்னொன்று வேறு கிடைக்க போதான்னாங்க. யாரெல்லாம் கலர் சார்ந்து கணவரையோ மனைவியோ ஜாலியாக கிண்டல் பண்ணியிருக்கீங்க? என் கருப்பு தக்காளி அப்படிம்பேன் என் ஒய்ஃபை பார்த்து. கருப்பு தக்காளி. ஓகே. உங்களுக்கே தெரியும், இப்போ சென்னையில் வந்து அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. அவங்க இங்கே தான் நிற்கிறாங்கன்னு தெரியும். எங்கே இருக்க அப்படின்னு. அப்புறம் கரண்ட் வந்த பிறகு இங்கே தான் இருக்கியா, தெரியலையாக்கும். ஓகே, வேற வேற 2 பேரை எப்போச்சும் நினச்சி ஃபோட்டோ எடுக்கணும்னா, ஃபோட்டோவில் கூட நீ நெகட்டிவாகவே தெரியுதே, ஏமா உனக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளாஷ் போடணும், இரு நான் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்கிறேன் அப்படிம்பாரு. வேற வேற இருவருடைய நிறம் பற்றி என்னென்ன கமெண்ட்ஸ் அடிச்சுக்கிறீங்க? நான் வெள்ளை உண்டை, மைதா மாவு, தக்காளி, வெள்ளை தக்காளி அப்படின்லாம் இது பண்ணியிருக்கேன். கருப்பான்னு சொல்லுவேன். கருப்பா? சார் என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை முண்டக்கண்ணா கருவாப்பையிலன்னு கூப்பிட்டாங்க. கருவாப்பை? கருவாப்பையில். அவங்க என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, கருவாச்சி கருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை வேறு எதுனா சொன்னாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எதுனா சொன்னாங்கன்னா, உனக்கு நான் கிடச்சதே பெரிய விஷயம், எது லாபம், வாய் மூடிட்டு சைலண்ட்டாக போ அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்கள் வேறு அவங்க நிறம் சார்ந்து என்ன கிண்டல் பண்ணுறீங்க? கருப்பா சொல்லுவேன். அவங்க சுண்ணாம்பு தான் சொல்லுவேன். சுண்ணாம்பு? ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சு விட்டாரேம்மா. கருப்பு தங்கம்னு சொல்லுவேன். கருப்பு தங்கம்? ஐயே கும்பிட்டுட்டாருங்க. ஏங்க பார்த்தேங்க நான். ஹலோ தானே சார் ஆகணும் ஆயே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணீங்க ஆக்சுவலாக? சும்மா அப்படி வச்சுருந்தீங்களா, கும்பிட்டீங்களா? சார் எனக்கு நல்லதாக சொல்லிடணும். ஓகே, நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணீங்க உங்களே? அதான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரதுல மோரக்கட்ட மாரி இருக்குங்கிறது அவங்க சிவப்பாக இருக்கிறதுனால அவங்க சொல்லிடுறாங்க. ஓகே. பட் நம்மள கருப்புங்கிறதுனால அதை காட்டிக்க முடியல. நிறத்தை பற்றி என் மனைவி என்கிட்ட அடித்த இந்த கமெண்ட் எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. ரைட்டா? வெளியே சொன்னது கிடையாது. ஏன்னா அப்படியே ஓகே, அப்போ இருக்க மூடில் ஹர்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு ஊன் இருக்குது. யா, எங்கள் மிஸ்ஸஸ் சொல்லி எனக்கு கரெக்ட் ஆகல. அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர் என்னை பையனை பார்க்க வந்தாங்க. அவங்க 2 பேருமே நான் கருப்பாக இருக்கேன்ற ரீசனால் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு முதல்ல எங்கள் அக்கா கிட்ட தான் கேட்டேன், கன்ஃபார்மாக அவங்க என்னை பார்த்து ஒத்துக்குனாங்களா, இல்லை எனக்கு வேணாம், அவங்க என்னை விட ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க, நாளைக்கு முன்ன பின்ன ஏதாவது வார்த்தையிலையோ இல்லாட்டி மனசளவுலையோ அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது, ஏற்கனவே 2 விஷயம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் அவங்கள 1க்கு 4 தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா மேரேஜ்க்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஆட் பண்ணியிருக்கு. மனைவி உங்களை விட ஃபேராக இருப்பது, ஆண்களை பொறுத்த வரைக்கும் மனைவி வந்து ஆணை விட கொஞ்சம் ஃபேராக இருந்தால் நம்ம சமூகத்தில் என்னென்ன கமெண்ட் வரும்? அதாவது கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மாநிலமாக பார்த்துருக்கலாம் அப்படின்னு பக்கத்துலேயே சொல்லும்போது அது உண்மையிலே ஆக்டிங்காக தான் இருக்கும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் பிளாக்காக பிறந்திருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி நமக்கும் கிடைக்கிற ஒய்ஃப் வந்து நமக்கு ஒயிட்டாக இருக்கணும், கலராக இருக்கணும் நானும் எதிர்பார்த்தது. ஆனால் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லா கிடச்சாங்க. ஆனால் என் பையன் வந்து எனக்கும் சேர்ந்து கருப்பாக வந்து பிறந்துட்டான்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் நானும். ஏன்னா பிளாக்ன்றது உண்மையாக நான் அனுபவிச்சிருக்கேன் சார். ஆனால் வெளியே கொஞ்சம் பர்சனலாக சொல்ல முடியல, அவ்வளோதான் சார். இல்லை அதில் என்ன உங்களுக்கு வருத்தம்? குழந்தை கொஞ்சம் கருப்பாக பிறந்தாலும் என்ன வருத்தம்? ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா நான் வெளியே இடத்துல இருக்கும்போது என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஏன்னா இவ்வளோ கருப்பாக இருக்க, ஏன்னா என் ஃபேமிலி ஃபுல்லாக கருப்பு. என் தங்கச்சி பொண்ணு கூட ஏமா எனக்கு கருப்பாக பெத்தன்னு கூட கேட்குறான். எங்கள் தங்கச்சி பொண்ணு அவங்க அம்மா பார்த்து கருப்பாக என் பெத்தம்மா அப்படின்னு கேட்குறான். அதே ஃபீலிங் வந்து நான் கருப்பாக இருக்கும்போது கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இல்லை நான் கேட்குறேன்னா உங்கள் நிறத்தாலே உங்கள் முன்னேற்றம் தடைபட்டுச்சா உங்கள் வாழ்க்கை? கண்டிப்பாக சார். அதுக்காக தான் உங்கள் பிள்ளையும் நிறமாக இருக்கணும், கருப்பாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதான் கேள்வி. தென் மனைவி கொஞ்சம் ஃபேராக இருந்தால் இந்த சமூகத்தில் என்னென்ன கமெண்ட்ஸ் வருது? கமெண்ட் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க வேண்டாம், கமெண்ட் இருக்கவங்க மட்டும் பதிவு பண்ணுங்கள். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்துட்டான்டா அப்படின்னு போகும்போது சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் போகிறோம்னா அதை கமெண்ட்டாக அடிக்கிறாங்க, இன்க்ளூடிங் நான் கூட அடிச்சிருக்கேன் யாரையோ பார்த்து. அது எனக்கே இப்போ வருது. அதை விட குழந்தை வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உன் குழந்தை ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாகவும் இருக்குது. அதையே ஃப்ரெண்டுங்க வந்து வெளியில் யார்ட்டையும் உன் குழந்தைன்னு சொல்லிட்டாதரா, தப்பாக நினைக்க போகிறாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவி கொஞ்சம் ஃபேராக இருந்தால் ஒரு ஆணுக்கு வர சங்கடம் என்ன அந்த சமூகத்தால்? நானும் என் மனைவி எப்போதுமே கலர் வித்தியாசம் பார்த்ததில்லை. என் 2வது பொண்ணு இப்போ உட்காந்து வந்துருப்பா, இப்போ தூங்கிட்டு இருக்கா. அவள் என் மனைவி மாதிரி கலராக இருப்பாள். என் பெரிய பொண்ணு அங்கே நிற்கிறவ என்ன மாதிரி இருப்பாள். எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா மற்ற சமூகம்
என் பொண்ணு ஒரு நாள் ஏன் தங்கச்சி மட்டும் அம்மா மாதிரி பிறந்தாப்பா, செவப்பாக இருக்கிறவங்களாம் டிசீஸ் அதிகமாக வருமா, கருப்பாகவே இருக்கிற நானே எனக்கு டிசீஸ் வராதான், யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம சொல்கிறத விட குழந்தைங்க ஸ்கூலில் ஒரு நடந்த விஷயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாதிச்சு சார். இவளுக்கு நம்ம தான் ஹிந்தி சரியாக வரமாட்டேன், பாம்பேயில் போய் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டேன். சரி ஹிந்தி எடுத்துடலாம், அவளுக்கு தமிழ் எப்படியும் கற்றுக்குவா நம்மளுக்குள்ளே, பாட்டு கிளாஸ் போகிறான்னு சொல்லி டிசைட் பண்ணி ஹிந்தி எடுத்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நானும் அவளும் போய் உட்காரோம் கரஸ்பாண்டன்ட் முன்னாடி உட்காந்து, ஏன் நீங்கள் தமிழ் எடுக்கலை, ஏன் ஹிந்தி எடுத்தீங்க, யார் சொல்லிக் கொடுப்பா, கேள்விகள் அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து தெரிஞ்சிக்கினேன். நானும் கருப்பாக இருக்கேன், அவளும் கருப்பாக இருக்கான்னு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, என் மனைவியை கூப்பிட்றேன். என் மனைவி மராட்டி. அவங்க உள்ளே போனதுன்னே நான் இப்போ ஹிந்தி படிக்கிறாரு, அதே ஸ்கூலில் அதே அட்மிஷன் வாங்கி இப்போ ஹிந்தி படிச்சுட்ருக்கா. இவங்க கருப்பாக இருக்காங்க, இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, இவங்களுக்குலாம் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு மனநிலை இருக்குது அவங்களுக்கு. பட் இந்த பாதிப்பு வந்து என் பொண்ணு வந்து எனக்கு கேட்கும் போதும் இந்த ஸ்கூலில் நடந்த விஷயங்களும் பெரிய இம்பேக்டாக இருந்தது. கலர் வந்து இந்த அளவுக்கு பாதிக்குமா ஒரு ஸ்கூல் அட்மிஷனை? உங்கள் ஆரம்பத்தில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஒல்லியாக சகப்பா யாராவது வந்தால் கொஞ்சம் லேசாக பொசசிவ்னஸோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்போது எல்லாருக்காகவும் பாட்டு போட்ட அவர் உங்களுக்காக ஒரு பாட்டு போடும். உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு, எள்ளுப்பூ ஆசி பத்தி பேசி பேசி தீராது, உன் பாட்டு காரம் பாட்டு உன்னை விட்டு போகாது. ஒரு மியூசிக் டைரக்டர், அழகான டைரக்டர், அட்டகாசமாக ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கலாம், பட் கரெக்டாக கனெக்ட் பண்ணார். உன் பாட்டு காரம் பாட்டு ஒன்றை விட்டு போகாது. கிளாஸ் எப்படி இருந்துச்சு அவர் பாடம்? சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அது சொல்லவே முடியல. ஆக்சுவலி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங். ஓகே, திஸ் இஸ் லைஃப், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மொமெண்ட் இன் லைஃப் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். நிறங்களை கடந்து இன்றைக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அற்புதத்தை உருவாக்கிய மனைவி, ஆல் த வெரி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆண்கள் தான் அதிகமாக நிறம் குறித்து கவலைப்படுகிறார்கள். காரணம், ஃபேர்னஸ் மீது அவர்களுக்கு ஒரு மேட்னஸ் இருக்கிறது என்கிறார்கள் பெண்கள். ஆனால் பெண்கள் தரப்பில் தான் எப்பொழுதுமே மறைமுகமாகவும் நேரடியாகவும் நிறம் குறித்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்கிறார்கள் ஆண்கள். தொடர்வோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. லைன் டேட் சிராப் நீயா நானா, பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி தம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப் நீயா நானா, பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். மென் வெர்சஸ் விமன் அப்படிங்கிற இந்த சீரீஸில் நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முரணான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கிடைக்கக்கூடிய ஃபேர்னஸ் க்ரீம் எல்லாத்தையும் வாங்கி முகத்தில் பூசிக்கிட்டு ஃபேர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு மனிதராகவும், இன்னொரு பக்கத்தில் கருப்பாக இருக்கக்கூடிய பெண்களை நகைச்சுவைங்கிற பேரில் கிண்டல் பண்ணக்கூடிய சமூகமாகவும், கலர் பற்றியும் அல்லது இந்த கலர் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற சென்சிட்டிவ்னஸ் இல்லாத ஒரு சமூகமாகவும் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது தான் இதுவரைக்கும் நம்ம பேசுனது நமக்கு புரிந்து கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே 2 கெஸ்ட் வந்திருந்தாங்க, இப்போது 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. ஒருவர் மனநல மருத்துவர் எழுத்தாளர் ஷாலினி அவர்கள், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் ஆசிரியர் எழுத்தாளர் சமூக பார்வையாளர் திரு இமயம் அவர்கள், லெட்ஸ் வெல்கம். நேரடியாக முதல்ல எடுத்தோடனே திரு இமயம் அவர்கள்ட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்க ரைட்டா, இந்த 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 நிறம் மீது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது சாவர வரைக்குமே இருக்குது மனுஷங்கிட்ட. அப்படியா? இப்போ சும்மா எல்லாரும் தற்காலிகமாக ஒரு பொய் சொல்லிட்டே இருக்காங்க. கல்யாணம் ஆனவுடனே நான் ரொம்ப அன்பாக இருந்துட்டேன், நேரம்லாம் என் மைண்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் நம்ப தயாராக இல்லை. ஒவ்வொரு கணவனும் வந்து மனைவிட்ட எப்படியோ என் தலையெழுத்து வாங்கிட்ட மாட்டிட்டேன்னு சொல்கிறதும், ஒவ்வொரு மனைவி ஏன் தலையெழுத்து உங்ககிட்ட மாட்டிட்டேன்னு சொல்கிறதும், அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து பொருளாதார பிரச்சனைகள், மற்ற குடும்ப பிரச்சனைகளோட நிறம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது. உண்மையிலே அழகு எது, அசிங்கம் எது? அழகுக்கும் அசிங்கத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியாதான் நம்ம இந்த டிபேட்டு நம்ம சமூகத்தில் வந்திருக்கு. உண்மையிலே ஒரு பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னா அதுக்கு மூக்கு நல்லா இருக்கா, காது கேட்குமா, வாய் நல்லா இருக்கா, பல்லு நல்லா இருக்கா, நல்லா நடக்குமா, வீட்டிலலாம் நல்லா வேலைகள் செய்யுமா அப்படின்னு தான் பார்க்கணும். பொண்ணு சிகப்பாக இருக்கா, சிகப்பு வச்சு என்ன பண்ண போகிறோம்? அது வேடிக்கை பார்க்குற பொருள் கிடையாது. பொண்டாட்டிங்கிறது வேடிக்கை பார்க்குற பொருள் இல்லை, அல்லது புருஷங்கிறவன் வேடிக்கை பார்க்குற ஒரு பொருள் இல்லை. இப்போ சினிமாவில் எல்லோரும் தான் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ எல்லோரும் சிகப்பாகணும் சிகப்பாகணுங்கிறது வாழ்க்கையில் வேலைக்கு போகணுமா பணம் சம்பாதிக்கணுமாங்கிறத விட சிகப்பாக இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. மீடியா பூரா அதை சொல்லிகிட்டே தான் இருக்குது. இது தோல் சம்மந்தப்பட்டது, உங்கள் உடல் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது முக்கியமாக இது மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை. பட் இன்றைக்கி இதெல்லாம் இருந்தாலும் இந்த நிறம் குறித்து அப்படி ஒரு பேச்செல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்க, கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்க
அதுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சராசரி அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரா பேர்டனா, எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருக்குது. அவங்க வாழ்க்கையை வந்து சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் உண்மையிலே. ஒரு நேரத்துக்காக ஒரு பையன் வந்து இந்த கல்யாணம் கட்டணும், அந்த பையனுக்கு பொண்ணே கொடுக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய கண்டிஷன். ஓகே, இவன் சொசைட்டியில் இருக்கக்கூடாது. அந்த பொண்ணில் வேறு என்ன பிரச்சனை இருக்குது, குழந்தை பிறக்கமானு கூட கேட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது. அப்படிப்பட்ட சொசைட்டியில் அந்த ஒரு ஜீவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புரிதல் இருக்கவனுக்கு பொண்ணை கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சரி. ஆனால் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியோடும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மிடில் கிளாஸ் இது எல்லாமே யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்துன்னு தானே நினைப்பாங்க. இது ஆசை சம்மந்தப்பட்ட சார், உங்கள் மனசு சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் திருப்பி ஒரு கேள்வி கேட்டே இருந்தீங்க, கல்யாணம் கட்டின பிறகு ஆக்சுவலி உங்களுக்கு குறை இருக்கான்னு வந்துச்சு. ஆனால் இது குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறச்சிரும்னு ரொம்ப எச்சரிக்கை எல்லாரும் இருந்துக்கிட்டாங்க. இங்கே பார்த்ததில்லை, அது உண்மைதான் அது. ஆனால் எல்லாருக்கும் இருக்குது இந்த அடி ஆழத்தில் மனசு சப்கான்ஷியஸில் வந்து இந்த இது இருந்துகிட்டே தான் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இஷ்யூ நான் என்ன எப்படி பார்க்குறேன், நான் ஒன்றும் ஐடியாலஜிக்கல் திங். இப்போ நீங்கள் சொல்கிறது இப்படி தான் இருக்கணும் ஒரு சமூகம், சிகப்பாக இருக்கவனுக்கு நீ பொண்ணே கொடுக்காத, இது ஒரு ஐடியாலஜிக்கல். பட் ரியல் லைஃபுடைய ப்ரெஷருங்கிறது வேறானதாக இருக்குல்ல. இது வந்து எஜுகேஷன் வந்து இதை மாற்றிருக்கணும், மீடியாக்கள் இதை மாற்றணும். இது வந்து அவ்வளோ பொருட்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. என் பொண்ணு வந்து இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு எப்படி பொண்ணு தந்தாங்க? நானே சாய்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்களே அந்த முடிவு. ஓகே, நீங்கள் காதல் திருமணம். ஆமாம். ஓகே, ஸோ அவங்களுக்கே அந்த வாய்ப்பு கொடுக்கல. பட் அவங்க அம்மாவோட ஆசை என்னவா இருந்துச்சு? ஒரு பொண்ணு என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் கட்டணும் மட்டும் தான் ஆசைப்பட்டாங்க. கருப்பா சிகப்பாங்கிறதுல அவங்க முடிவு பண்ணவே இல்லை. ஓகே, உங்கள் மிஸ்ஸஸ் எப்படி ஃபேராக இருப்பாங்களா இல்லை பொண்ணா பொம்பளை? அது அவ்வளோதான். இல்லை, அதுக்காக கேட்கல, இன்னைக்கு மற்றவங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். இல்லை, நான் வந்து அவளுக்கு ஒரு அழகு இருக்கு. என்னன்னா, நான் ராத்திரி பூரா கதையாதனால அவள் என் கூட உட்காந்துருப்பா. நான் எழுதுகிற ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அவள் தான் படிப்பா. அதுதான் அவளுக்கு அழகுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப இந்த மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற சிகப்பும் அவளுக்கு கிடையாது, மஞ்சள் ஏன் நேரம் தான் இருப்பான். ஓகே, இந்த நிறம் குறித்த இந்த புரிதலை அல்லது தவறான புரிதலை கல்வியால் மட்டும் மாற்றிட முடியும்னு நினைக்கிறீங்க? நான் மொத்த சொசைட்டியில் இருக்க எல்லா பிரச்சனைக்குமே கல்வி சிஸ்டம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாடுங்கிறது நான் அடிப்படையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். எல்லாத்துலேயுமே? ஆமாம். ஸோ நிறம் குறித்த புரிதலையும் கல்வியால் ஏற்படுத்த முடியும் நம்புறேன். நிச்சயமா. ஓகே. மற்ற இடங்களை விட தமிழகம் ஏன் இந்த நிறம் பற்றி அதிகம் பேசுதுன்னு நினைக்கிறீங்க? இது திராவிட மண் பொதுவாகவே வந்து இந்த உழைப்பு சம்மந்தப்பட்ட மண்ணாக இருக்கிறதால வந்து இன்னொன்று நம்ம மற்ற எல்லா கண்ட்ரிஸை விட நம்ம தமிழ்நாடு வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு சமூகமாக இருக்குது. வேறு எந்த கண்ட்ரி ஸ்டேட்டை விட வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து ரசிகர் மன்றங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம். அப்பம் பேருக்கு போல் ஒரு நடிகருடைய பேரை முன்னாடி போட்டு வச்சுக்கிற ஒரு சமூகமாக இது இருக்குது. நம்ம பேசக்கூடிய மொழியுமே வந்து சினிமா மொழியாகவும் மீடியாவுடைய மொழியுமாக தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே அவனுடைய உடம்பாகவும் தோலாகவும் மனமாகவும் மாறிட்ட பிறகு அவன் இது மாதிரி தான் யோசிப்பான். ஐடியாலஜிக்கலாக இவர் சில விஷயங்களை சொல்கிறார், சைக்கலாஜிக்கலாக அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த நண்பர் சொன்ன மாதிரி நான் கருப்பாக இருந்ததுனால் நான் பவர்லெஸ் ஆகிட்டேன், எனக்கு சாய்ஸ் இல்லை, நான் முன்னேற முடியாமல் போயிடுச்சு, அப்போ இந்த சிகப்பு எனக்கு ஒரு ஆயுதம், இதை கொடுத்துருங்க எப்படியாவது, என் ஒய்ஃப் மூலியமாக எனக்கு சிகப்பு என் ஜீன்ஸ்குள்ளே நான் திணிச்சு சிகப்பை உருவாக்கி உற்பத்தி பண்ணி காட்டுறேன், அப்போ அடுத்த தலைமுறை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக நான் செய்கிறேன்றது இவங்களோட ஒரு நடவடிக்கையாக இருக்குது. டாவின் வந்து அந்த உலகம் சுற்றும் வாலிபனை எல்லா ஊர்களுக்கும் போனப்போ டாவின் வெள்ளைக்காரர், அவர் பிரிட்டிஷ்காரர்ன்றதுனால டாவின் கூட போன அந்த மாலுமிகள்லாம் பார்த்து சவுத் அமெரிக்காவில், இந்தியாவில், ஆஃப்ரிக்காவில், சைனாலெலாம் இவங்க ஒரு அசிங்கமாக இருக்கிறாங்க, இவங்க மூக்கெல்லாம் ஏன் கிளி மூக்க மாதிரி இருக்குது, அவங்க கண்ணுலலாம் கலரே இல்லை, ஸ்கின்ல கலரே இல்லை, இவ்வளோ அசிங்கமான ஜென்மங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு தான் எல்லா ஊரில் இருக்கிற மனிதர்களும் சொல்லியிருக்காங்க. அதை அவங்க லாகில் எழுதியிருக்காங்க. இதே மனிதர்கள் ஒரு 200 வருஷம் கழித்து பிரிட்டிஷால் ரூல் பண்ணப்பட்ட பிறகு இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது, நாங்கள் அந்த கலருக்கு மாறிக்கிறோம். அது எல்லா ஊர்லேயும், அது சவுத் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், யார் என்ன ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க சுப்பீரியர். ஸோ அவங்களோட எல்லா அவங்க நிறம், உடை, பாவனை எல்லாத்துக்கும் நான் கன்வெர்ட் ஆகிட்டேன்னா நானும் என்னை சுப்பீரியர் ஆக்கிக்கலாம் இல்லையா? அதனால் நான் பிரிட்டிஷ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், பிரிட்டிஷ் பாஷையை பேசிக்கிறேன், பிரிட்டிஷோட ஸ்கின் கலருக்கு என்னை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்றது நம்மளோட ஒரு ஆழ்ந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆஃப்ரிக்காவில் போய் நீ சிவப்பாகிறதுக்கு இந்த க்ரீம் கொடுக்குற மாதிரி நீ போட்டுக்கணும், எந்த பொண்ணும் போட்டுக்காது, எங்கள் ஊரில் எல்லாரும் இதே கலர் தாங்க, எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் விற்பனை ஆகிடுவோன்ற நம்பிக்கையில் அவங்க சொல்லுவாங்க. பட் நம்ம ஊரில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக தமிழர்கள் எல்லாமே கருப்பாக இருந்திருக்காங்க, ஒரிஜினலாக தமிழ் கடவுள் எல்லாமே கருப்பு. பட் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் சிவப்பு தான் பவர்ஃபுல்னு ஆகிட்டதுனால எல்லாரும் சிவப்புக்காக ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இவங்க எல்லாமே சிவப்பு வேணும் கேட்குறாங்க. இப்போ ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் ஒரு கருப்பினத்தவர் இல்லை கருப்பானவர் போகும்போது அது ஃபேஷனபிள் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பராக் ஒபாமா இப்போ கருப்பாக இருக்கார், இப்போ அமெரிக்காவில் உருவாகிற பார்பி பொம்மை கருப்பாக வருது. ஏன் பார்பி பொம்மையை திடீர்னு கருப்பாக உருவாக்கிட்டாங்கன்னு பார்த்தா மிஷேல் ஒபாமா கருப்பாக இருக்காங்க. மிஷேல் ஒபாமா போட்ட ட்ரெஸ் இப்போ ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்குது. மிஷேல் ஒபாமா ஹேர் ஸ்டைல், மிஷேல் ஒபாமா யூஸ் பண்ணுற ஜுவல்லரி எல்லாமே ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதனோட மனைவி,
அவங்க கருப்பாக இருக்காங்க, அதனால் அது ஃபேஷனபிள். ஆனால் இந்தியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனில் கருப்பினத்தவர்கள் இருக்கிறது இல்லை. நம்ம சினிமாவில் கூட ஒருத்தர் கருப்பாக இருந்து ரொம்ப ஃபேஷனபிள் ஆகிட்டாலும் அவர் அதே அசிங்கப்படுத்திக்கிறார், அதை கொச்சைப்படுத்தி அதை குறைவாக்கி, ஆனாலும் நான் ஜெயிச்சிட்டேன் ஆனால் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்ற லெவலில் அதை ஒரு காம்பன்சேட் பண்ணுறதுனால அப்போ கருப்புன்றது இன்ஃபீரியர்னே நம்ம எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் எடுத்துட்டோம்னா எல்லா கலரும் இருக்குது. டஸ்க் இருக்குது, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, டிண்ட் இருக்குது, எல்லா கலரும் இருக்குது. இப்படி நிறைய நிறங்களை பார்த்து பழகின இந்த சமூகத்தில் எல்லா நிறமும் ஒன்று தான் அப்படின்னு ஏற்றுக்கிற ஒரு சாத்திய நிலை வருமா? இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம பார்த்து கற்றுக்கிற விஷயம். நம்ம ஊரில் இருக்கிற எல்லாமே கருப்பாக தான் இருக்கிறோம். ரேராக சில பேர் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இங்கே சிகப்பாக இருக்கிறாங்க. நம்ம இன்னும் கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம எல்லா டிவி சேனல்ஸ் எடுத்து பாருங்கள், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள், கருப்பு கலரில் யாரும் வரதில்லை. ஒரு கண்ட்ரியே தன்னை பற்றி தாழ்வான்னு நினைக்குதுன்னா அது அந்த கண்ட்ரிக்கு ரொம்ப 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 மோசமான ஆரோக்கியத்துக்கு குறைவான ஒரு தன்மை. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பெரியவங்க, பட் இதை குழந்தைங்களை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்றது நம்ம யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சின்ன குழந்தைங்க வந்து ஸ்கூல்லலாம் போகும்போது ஸ்கூலில் இந்த ஆனுவல் டே வரும், எல்லாம் டான்ஸ் ஆடணும், எல்லா குழந்தைங்களுக்கும் டான்ஸ் ஆடணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ ஸ்கூல் டீச்சர்ஸே நீ கருப்பாக இருக்க, நீ குறைத்தி டான்ஸ் ஆடு, நீ வந்து கொடி பிடிச்சி நில்லு, இந்த சாமுரம் வீசுகிற ரோல் வேணால் நீ பண்ணு, இந்திய தாய் பாரத மாதா வேஷம் போட்டிருப்போன்னு சிவப்பாக தான் இருக்கணும்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தைங்களாம் ரொம்ப சஃபர் பண்ணி அதனால் டிப்ரெஷன் ஆன குழந்தைங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். அந்த பசங்க வந்து சொல்கிறாங்க, நான் என்ன மட்டும் ஏன் இந்த கலரில் பெற்றாங்க எங்கள் அம்மா அப்படின்னு அழுகுறாங்க. நிறத்தினால ஒரு குழந்தைக்கு டிப்ரெஷன் வருதுன்னா இந்த கேவலம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். நம்மளும் இத்தனை வருஷமாக இது நடந்தும் நம்ம சூடு சொன்ன இல்லாமல் அப்படியே இருக்கும். எந்த சமூகம் நம்மை ஆளுகிறதோ அந்த சமூகத்தினுடைய நிறம், அந்த சமூகத்தினுடைய உடை, அந்த சமூகத்தினுடைய அடையாளம், இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம கேரி பண்ண பார்க்குறோம். ஒருவேளை கோபிநாத் இந்த கோட்டெல்லாம் போடாமல் பேசினா அவன் பேசுகிற கருத்துக்கெல்லாம் இவன் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் நம்முடைய கல்வி முறையில் இருக்கக்கூடிய கோளாறு. ஒட்டுமொத்த சமூகத்திலேயே நிறம் குறித்த ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு நாகரிகமான சமுதாயத்தினுடைய சிவிலைஸ்டு இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அழகாக. சிவிலைஸ்டு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது உணர்வு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துதல் தான். பூமத்திய ரேகையிலேருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னமும் கருப்பாக இருந்தால் பெட்டர். ஆனால் இந்த உடம்பையே நம்ம விலை பேசிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய அழகு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ முன்னிறுத்தி. பட் எஜுகேஷனால் ஜாதியை கொஞ்சம் தள்ளி வைக்க முடிஞ்சிருச்சு, மற்ற பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வைக்க முடிஞ்சிருச்சு. ஏன் நிறத்தை மையப்படுத்தி தள்ளி வைக்க முடியலை அப்படிங்கிறதுக்கான காரணம் ஆழமாக நமக்குள் வேரூன்றி இருக்கிற ரகசியமான சிந்தனை. அதை மென்ஷன் பண்ணுற லஜ்ஜை கூட நம்முடைய எஜுகேஷனுக்கு இல்லை, நம்ம சமூகத்துக்கு இல்லை. இன்றைக்கே ஒரு குழந்தை ஏமா நீ கருப்பாக இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறம் குறித்த எந்த அளவு விஷத்தை அந்த குழந்தைக்குள்ள நம்ம ஏற்றி வச்சுருக்கணும். அந்த விஷயத்தை நான் முதல்ல தலையில் ஒரு சுத்தியில் வச்சு அடிக்கணும்னு ஆசைப்படுது. நீயானாவில் பரிசளிக்கிற நேரம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசுதல் என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இந்த ஷோவில் பேசின பெரும்பாலான கருத்துக்களை விக்டிம்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சமூகம் நிறம் குறித்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அழுத்தம் அல்லது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தவறான புரிதலின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நாம் மட்டும்தான் காரணமானு கேட்டால் இல்லை, நாம் இதற்கு பலியாகி இருக்கிறோம். பட் இதிலிருந்து புரிந்து கொண்டு அடுத்த இடத்திற்கு பயணிக்க வேண்டியிருக்கிறோம். அந்த விக்டிம்ஸுடைய குரலை இங்கே 2 பேர் ரொம்ப நியாயமாக வெளிப்படுத்தினாங்க. இந்த பக்கம் நம்ம கொடுக்க போகிற பரிசு திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாங்க, உங்களுக்கு தான் அந்த பரிசு. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள், ஆல் த பெஸ்ட்மா, தேங்க்யூ. அதே போல் இந்த பக்கமும் நிறைய பேர் பேசுனாங்க. ஒரு விக்டிமுடைய குரல் ரொம்ப யதார்த்தமாக உண்மையாக இருந்தது. சென்சிட்டிவ் தான், பட் அவர் சொன்னது எல்லார் மனதிற்குள்ளும் உட்கார்ந்து இருக்கிற உண்மை, வெளியில் சொல்ல மறுக்கிற உண்மை. திருச்சி சிங்கப்பூர் ஆட்வாஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. சார் உங்களுக்கு தான், வாங்க. ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். 9 days நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.